ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இகாரு நக்கமுராவோட கேம் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஜவகர் சிந்தாரோவும், இகாரு நக்கமுராவும் விளையாண்ட ஒரு கிரஷிங்கான கேமு. இது வந்து 15+10 ஃபார்மேட்ல விளையாடப்பட்ட கேமு. ஸோ இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் எல்லா வேரியேஷனையும் உங்களால என்ஜாய் பண்ண முடியும் இந்த கேம்ல. இந்த கேம்ல வந்து அ ஜ ஜவகர் சிந்தரோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு ஹிகாரு நக்கமுரா. இப்ப நைட் F3, நைட் F6 வந்து ப்ளே பண்றாரு. பெட்டர் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்ப D4 வந்து ப்ளே பண்றாரு. சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்றாரு ஜவகர். இந்த இடத்துல இப்ப நைட் டேக்ஸ் E4 இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்ட சேஸ் பண்றாரு. இப்ப இந்த பான புஷ் பண்ணி இந்த நைட்டுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் தராரு. இந்த இடத்துல இப்ப இந்த பான எடுத்துக்கிறாரு. விட்ட பான திரும்பவும் ஜவகர் எடுத்துக்கிறாரு. இப்ப நைட் D7 ஸோ நைட் D7க்கு அப்புறமா பாருங்க, இந்த நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ பிஷப் வச்சு எடுக்குறாரு. இந்த இடத்துல இப்ப கேசல் பண்ணிக்கிறார் ஜவகர் சிந்தரோவ். இப்ப வந்து ஹிகாரு வந்து அவருடைய பிஷப்ப டெவலப் பண்றாரு. அவரும் கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப நைட் C3 ஸோ நைட் C3க்கு அப்புறமா பாருங்க, இந்த நைட்டும் இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜவகர் சிந்தரோவுக்கு வந்து பான்ஸ் வந்து டபுளா இருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய இந்த B5 வந்து இந்த ரூக் வரதுக்கு ஓப்பனா தான் இருக்கு. இப்ப வந்து ஹிகாருவும் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் H5 ஸோ அதிரடியா குயின் H5 ப்ளே பண்ணி பாருங்க. இந்த ஒரு H7 ஸ்கொயர்ல வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. பிளஸ் பிளாக் உடைய சென்டர் பானுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு த்ரெட் இருக்கு. ஸோ இது 2த்தையுமே பார்த்தீங்கன்னா, டிஃபெண்ட் பண்ற வகையில வந்து F5 வந்து ப்ளே பண்றாரு ஹிகாரு நக்கமுரா. ஸோ F5 பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஷப்புடைய ஆக்சஸையும் கட் பண்ணுது. இந்த ஒரு குயினுடைய ஆக்சஸையும் கட் பண்ணுது. இந்த இடத்துல இப்ப ரூக் B1 ஸோ ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைல்ல போடுறாரு ஜவகர் சிந்தரோவ். இப்ப வந்து B6 ப்ளே பண்ணி இந்த ஒரு B7 பானையும் பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் E1 ஸோ ரூக் E1 மூலியமா பாருங்க, இந்த ஒரு ரூக் வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப C6 வந்து புஷ் பண்றாரு. C6க்கு அப்புறமா பாருங்க, இப்ப C4 ஸோ C4க்கு அப்புறமா இந்த இடத்துல ஹிகாரு வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல வந்து D டெக்ஸ் C4 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் C4க்கு அப்புறமா பாருங்க, இங்க செக்கோட வருது. அண்ட் இந்த லைட் ஸ்கொயர்ஸ்லாம் பாருங்க, ரொம்பவே வீக்கா இருக்கு. பிளஸ் குயினும் இங்க பக்கத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால நம்ம வந்து இந்த ஒரு பான எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்க கூடாது. பட் ஹிகாரு பண்ணிட்டாரு. இப்ப கிங்குக்கு செக் வருது இல்லையா? அதனால இப்ப கிங் வந்து H8 போயிட்டாரு. ஸோ கிங் H8க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல பிஷப் G5 ப்ளே பண்ணி இப்ப அதிரடியா இந்த குயின அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கரெக்ட்டான மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து பிஷப் எடுத்துட்டு வந்து E8ல போட்டு கவுண்டர் அட்டாக் பண்றது தான். பட் இந்த இடத்துல ஹிகாரு நக்கமுரா அதையும் தவற விட்டுட்டாரு. அவர் வந்து குயின் C7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ குயின் C7 மூலியமா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கு ஜவகர் சிந்தாரோவுக்கு. ஸோ அது என்ன மூவ்ன்றத கரெக்ட்டா ஸ்பாட் பண்ணிட்டாரு. பிஷப் F7 ஸோ பிஷப் F7 மூலியமா பாருங்க, நெக்ஸ்ட் பிஷப் வந்து இந்த ஒரு G6 ஸ்கொயருக்கு வந்து இங்க ஒரு செக்மேட் வந்து த்ரெட் பண்றதுக்கு வந்து காத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீங்க வந்து கேஷுவலா உங்களுடைய ரூக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா பிஷப் G6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் G6க்கு அப்புறமா பாருங்க, இங்க வந்து நம்ம ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க இந்த பான புஷ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பிஷப் டேக்ஸ் H6 கூட ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிஷப் உங்களால எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து செக்மேட் ஆயிடுவீங்க இந்த மாதிரி. ஸோ சப்போஸ் இந்த பிஷப்ப நீங்க எடுக்காம, நீங்க வந்து இந்த கிங்க மட்டும் மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா பிஷப் F4 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு பிஷப் இங்க பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம இங்க செக்மேட்டும் பார்த்தீங்கன்னா, த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இங்க கிங்குக்கு வந்து ஓடுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். பட் இருந்தாலும் இப்ப குயின் H7 செக் குடுக்கலாம். கிங் F8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, குயின் H8 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த மாரியான ஒரு ஆபத்தான லைனு. ஸோ இதனால தான் வந்து இந்த ஒரு பிஷப் F7 வந்து ஒரு எக்ஸலன்ட்டான மூவ். இந்த இடத்துல ஜவகர் சிந்தாரோவ் வந்து ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஹிகாரு என்ன பண்றாருன்னா, பிஷப் டேக்ஸ் H2 செக் தராரு. இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஒரு பிஷப்ப எடுத்துறக்கூடாது. இந்த பிஷப் எடுத்துட்டீங்கன்னா, ரொம்பவே அழகா குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஒரு முக்கியமான அட்டாக்கர் பிஷப்பும் வந்து போயிடும். ஸோ இப்ப பீஸ் வைஸும் ஈக்குவலா இருக்கு. பிளஸ் இப்ப பிளாக்கோடைய பொசிஷனுக்கும் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. கேம் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல வந்து இந்த பிஷப்பெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த செக்குக்கு அப்புறமா ஜவகர் சிந்தாரோவும் கரெக்ட்டா அத தான் பண்றாரு. அவர் வந்து கிங் H1 வந்து ப்ளே பண்றாரு. கிங் H1க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப பிஷப் F4 ஸோ பிஷப் F4 மூலியமா பாருங்க, இந்த பிஷப் வந்து இப்ப அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு ஜவகர் சிந்தாரோவுக்கு. ஹிகாரு வந்து பிஷப் F4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இம்மீடியேட்டா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து 7த் ரேங்க்ல போடுறாரு. ஸோ இந்த ஒரு த்ரெட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க சப்போஸ் பிஷப் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அழகா குயின் டேக்ஸ் G5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டேக்ஸ் G5க்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான த்ரெட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ரூக் மூவ் மாரி ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா வந்து பிஷப் E6 ப்ளே பண்ணலாம். ஸோ பிஷப் E6 மூலியமா பாருங்க, இந்த பிஷப்க்கு வந்து 2 அட்டாக்கு.
அண்ட் நம்ம நெக்ஸ்ட் இங்க செக்மேட்டும் வந்து த்ரெட்டன் பண்றோம். ஸோ கண்டிப்பா உங்களால தப்பிக்க முடியாது. அப்படி இல்லையா நீங்க வந்து இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்றேன்னு நெனச்சீங்கன்னா, திரும்பவும் நம்ம பிஷப் E6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் E6 மூலியமா பாருங்க, இங்க நம்ம செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த செக்மேட்ட நீங்க வந்து காப்பாத்தணும்னா, உங்களுடைய ரூக்க தான் விட்டு குடுக்குற மாரி இருக்கும். இப்ப பிஷப் டேக்ஸ் ரூக்கு. இந்த இடத்துல திரும்ப நீங்க வந்து ரூக் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப குயின் டேக்ஸ் F5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டேக்ஸ் F5 மூலியமா பாருங்க, இந்த குயின நீங்க எடுத்தாலும், நம்ப இந்த குயின எடுத்துக்கலாம். ஸோ இது மூலியமா பாருங்க, கம்ஃபர்டபுளா கேம வந்து லீட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்கிறாரு. பிளஸ் பானும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ ரொம்பவே சுலபமா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஜாவகீர் சிந்தாரம். ஸோ ஆக மொத்தத்தில இந்த ஒரு ரூக் இங்க வரதும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆபத்து. ஸோ இதுக்கு ஹிக்காரு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்ப வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. ஏன்னா, நம்ம பிஷப் E6 ப்ளே பண்ணி, இந்த பிஷப்க்கு வந்து டபுள் அட்டாக் வந்து குடுப்போம். ஸோ இந்த இடத்துல கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு ஜாவகீர் சிந்தாரோ. பிஷப் F6. ஸோ பிஷப் F6 மூலியமா இந்த ஒரு பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. உங்களால இந்த பிஷப்ப எடுக்க முடியாது. இந்த பிஷப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரொம்பவே அழகா பிஷப் G8 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இந்த பிஷப்பு, இந்த ரூக் 2 பேருமே இந்த ஒரு H7 ஸ்கொயர பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குயின் H7 செக்மேட்ட பார்த்தீங்கன்னா, உங்களால தடுக்கவே முடியாது. நீங்க என்னதான் இந்த ஒரு பான வந்து ஃப்ரண்ட்க்கு கொண்டு வந்தாலும், ரூக் மூலியமா ஒரு செக் குடுக்கலாம். இந்த இடத்துல நீங்க இந்த பிஷப்ப இப்ப எடுத்தே ஆகணும். இப்ப குயின் G6 பார்த்தீங்கனாலும் ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ ஆக மொத்தத்தில உங்களால வந்து இந்த ஒரு பிஷப்பையும் எடுக்க முடியாது. இந்த ஒரு பிரில்லியன்ட்டான பிஷப் F6க்கு அப்புறமா, இந்த இடத்துல ஹிக்காரு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, குயின் எடுத்துட்டு வந்து D6ல போறாரு. குயின் D6 மூலியமா இந்த பிஷப்ப வந்து அட்டாக் பண்றாரு. பட் இந்த இடத்துல பாருங்க, சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து G6ல போடுறாரு ஜாவகீர் சிந்தாரோ. ஸோ இந்த இடத்துல டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, செக்மேட் அட்டாக் வந்து த்ரெட்டன் பண்றாரு. ஸோ இந்த பான நீங்க புஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல இப்ப பிஷப் டேக்ஸ் பான். பிஷப் டேக்ஸ் G7ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூவ். ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் டேக்ஸ் G7க்கு அப்புறமா இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களால கிங்கையும் பார்த்தீங்கன்னா, இங்க தான் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப சிம்பிளா இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான மூவோட ஃபினிஷ் பண்றாரு. அதாவது பிஷப் H7. ஸோ பிஷப் H7க்கு அப்புறமா இந்த கேமையே வந்து ஹிக்காரு நக்கமுரா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ உங்களால வந்து முக்கியமா இந்த ஒரு பிஷப்ப எடுக்க முடியாது. இந்த பிஷப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பிஷப் டேக்ஸ் H6 இந்த ரூக் மூலியமா ஒரு செக் வரும். நான் குயின வச்சு இந்த ரூக் எடுத்தாலும், நீங்க அழகா இந்த ஒரு ரூக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த குயின் மூலியமா ஓப்பன் செக் வரும். திரும்பவும் நம்ப இந்த குயின எடுத்துக்கலாம். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மெட்டீரியல் அட்வான்டேஜ் மூலியமா கேம வந்து கம்ஃபர்டபுளா லீட் பண்ணலாம் சிந்தாரோ. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பிரில்லியன்ட்டான பிஷப் H7 செக்குக்கு அப்புறமா ஹிக்காரு நக்கமுரா 22வது மூவ்ல இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு எக்ஸலன்ட்டான கேம் சிந்தாராவ் கிட்ட இருந்து. ஸோ ஹிக்காருவும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து முக்கியமான டிஃபென்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் முக்கியமா இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.